இன்றைக்கு ஊழியக்காரர்களுடைய மிகப்பெரிய சீக்ரெட் எங்கே இருக்குனாக்க, வேத புத்தகத்தை கண்ணாப்பனான்னு கூறு போடுறது. நான் இந்த வசனத்தை தொடமாட்டேன், இது வேற உபதேசம், இது வேற மாதிரியானது, இது அவங்களுக்கு, இது இவங்களுக்கு, இது எனக்கு, இந்த மாதிரி கூறு போடுறதான எந்த ஊழியக்காரனும் சபைக்கோ ஊழியத்துக்கு வரக்கூடாது. அந்த தைரியமே இல்லை. வேத வசனம் தொடுறதுக்கு தைரியம் இல்லை. அந்த வேத வசனம் தொட்டாக்க இவன் இந்த உபதேசக்காரன்னு சொல்லி குற்றப்படுத்துவான். அந்த மனுஷருக்கு நீ பயப்படுறியா, ஆண்டவருக்கு பயப்படுறியா? நிறைய காரியங்கள் இன்றைக்கு ஊழியத்துக்கு வந்துட்டு அங்கங்கே தேங்கி நிற்கிறாங்கனாக்க காரணமே இந்த வேத புத்தகத்துடைய மகத்துவத்தை அவங்க என்ன பண்ணனாக்க அறியாமல் இருக்கிறாங்க. என்னுடைய வேத புத்தகத்தின் மகத்துவத்தை நான் அவங்களுக்கு கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். எவ்வளோ வேதனையான வார்த்தை பாருங்கள். அவ்வளவு மகத்துவமான காரியங்கள் இந்த வேத புத்தகத்தில் நிறைஞ்சு கிடக்குது. ஊழியத்தினுடைய அனுபவங்கள், அவர் செய்த அற்புதங்கள், அவர் கொடுத்திருக்கதான எதிர்கால திட்டங்கள், நித்திய ஜீவனுக்கான வழிகள் அத்தனையும் இதில் இருக்குது. ஆனால் அந்நிய காரியமாக நினைக்கக்கூடியதான நினைவுகள் ஊழியக்காரனுடைய மனதில் இருந்தாக்க அவன் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு மிக வருத்தமான